மகாபெரிவாஜன். வெற்றி பெறுவது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் போல இருக்கு, நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. கடவுள் எல்லாருக்குமே சமமாக அந்த சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். யார் ஒருவர் அதை துணிவோடு அந்த சந்தர்ப்பத்தை சவாலை ஏற்றுக்கொண்டு ஜெயிக்கிறாரோ அவருக்கு வெற்றி கிடைக்கிறது. இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மன்னர் இருக்காரு. அவர் ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, எல்லையில் உள்ள கோட்டை கதவு அதை திறக்கணும். இதை நாங்கள் திறக்கிறது பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அப்படின்னா கைகளால் திறக்கணும். கோட்டை கதவு எவ்வளோ பெருசு, அதை கையால் திறக்க முடியுமாங்க? அப்போ அவர் இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெற்றி பெற்றால் பாதி நாடு, தோற்றால் ஒரு கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டார். அப்போ பயம் வந்துருச்சு இல்லையா எல்லாருக்கும், ஜெயிச்சா சரி, தோத்துட்டோம்னா கை போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பயத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் போட்டிக்கே போகலையாம். அப்போ அதில் ஒரு படிக்காத இளைஞன் ஒருத்தன் இருக்கான். அவன் மட்டும் நான் இதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறான். எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்டா நீ பெரிய முட்டாளாக இருக்கியே, தோத்துட்டேன்னா அவன் கை போயிருண்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லையே, வெற்றி பெற்ற நான் அரசனாயிருவேன் இல்லையா, தோற்றால் ஒரு கை தானே போகுது, உயிராக போகுது, அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போகிறான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா அது இவ்வளவு தைரியமாக போகிறேனே, இவன் புத்திசாலியா இல்லை முட்டாளா, இல்லை நம்ம தான் முட்டாளா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன் அப்படின்னா, அவன் படிக்கவே இல்லை, அவனுக்கு இவ்வளோ புத்திசாலி எங்கேருந்து, புத்திசாலித்தனம் எங்கேருந்து வந்துச்சு, இவன் எப்படி போய் திறக்க முடியும்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள். சரி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு. அவன் போனவொடனே கோட்டையோட கதவை தள்ளுனானா. தள்ளுன உடனே திறந்துருச்சுங்க. ஏன் அப்படின்னா, கதவுல தாழ்பாலே போடலைங்க. எப்படித்தாங்க நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு அப்படியே கதவு திறந்துச்சு சும்மா மூடி தான் இருக்கும். நம்ம தொட்டா போதும் அப்படியே திறந்துக்குவோம். நம்ம என்ன நினைப்போம், அப்படியோ இது ரொம்ப பயமாக இருக்கே, இது இவ்வளோ கடினமான இந்த சூழ்நிலை, நம்மளால் எப்படி இதை ஃபேஸ் பண்ண முடியும், நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பேக் அடிச்சிடுறோங்க. அதுதாங்க தோல்வி பயத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம முயற்சிக்கிறதே கிடையாது. அந்த முயற்சி செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நம்மக்கிட்ட தாங்க. இனிமேல் எந்த சவாலாக இருந்தாலும் சரிங்க, நான் ரெடி அப்படின்னு அந்த சவாலை சமாளிக்கிறதுக்கு நம்ம தாங்க முதல்ல நிற்கணும். மகாபெரிவாஜன்.